சூர்யா அப்படிங்கிற பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய வாழ்க்கை ஒரு சூரியனை போல, சூர்யாங்கிறதே ஒரு சூரியனை போல ஒரு பிரகாசமான ஒரு எழுத்தை தான் ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே வந்து ஒரு அரசு துறை, அரசியல், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா ஹாஸ்பிட்டல், சூர்யா ஹோட்டல்னு நீங்கள் வச்சிங்கனாலே சிறப்பாக இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ஸுங்கிற எழுத்தும் இந்த ஹெச்சுங்கிற எழுத்தும் ஜாயிண்ட் ஆகும். இந்த எஸ்ஸுங்கிற எழுத்தும் ஹெச்சுங்கிற எழுத்தும் ஜாயிண்ட் ஆகும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்கள், டாலர் சிம்பிள் அதில் வந்துடும். ஏணிப்படியும் இருக்கும், அது பாம்பு வந்து அதில் நெளிஞ்சு மேலே போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் வந்து மிகப்பெரிய வந்து சூட்சுமமான சிம்பிள், லக்ஷ்மிகரத்தை ஏற்படுத்தக்கூடிய சிம்பிள் அது. லக்ஷ்மிகரத்துலேயும் இந்த எஸ்ஹெச்னு வந்து பார்த்திங்களா, லக்ஷ்மின்னு இந்த பேர்லேயும் எஸ்ஹெச் வந்துடும், வருதா இல்லையா? அந்த எஸ்ஹெச்னு சென்ட்ரலில் வந்துடும். அந்த எஸ்ஹெச்சுங்கிற எழுத்து வந்தாலே உங்களுக்கு அது வந்து அபரிமிதமான செல்வத்தை கண்மூடித்தனமாக வழங்கக்கூடியது. அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸ்லாம் அந்த எஸ்ஸுங்கிற எழுத்தை சேர்த்துட்டாங்க. சூர்யா ஹாஸ்பிட்டல்லாம் மெட்ராஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது வந்து மிகப்பெரிய லக்ஷ்மிகரத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஹோட்டல் தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் இவங்க சிறப்பாக இருப்பாங்க. இவங்க வந்து வெளிநாட்டு தொடர்போடு தான் இருப்பாங்க. எப்போயுமே வெளிநாட்டு தொடர்பில் நிறைய விஷயங்கள் நிறைய சாதிப்பாங்க. வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழல் உண்டு. நல்ல குழந்தைகள் இவங்களுக்கு ஏற்படும். நல்ல குழந்தைகள் நல்ல முறையில் ஒரு நல்ல ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நல்ல குழந்தைகள் நல்ல முறையில் வாழ்க்கை அமைச்சு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்தியான ஒரு லைஃப் அமைக்கிறது இவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும்.